நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள வந்துட்டா இப்போ கல்யாணத்தை முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ரயில காணோம் ஐயா. பயணிகள் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் கவனிக்க, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் இங்கு வந்து சேரும். பயணிகள் மீண்டும் மீண்டும் கவனிக்க. நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். அரை மணி நேரத்துல வந்துரும், 5 நிமிஷத்துல வந்துரும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரயில் வந்த பாடல. எப்ப ஒண்ணு கரெக்டா சொல்லு, இல்ல கொரோனா கடிச்சிருவேன். என்னால முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே டை கட்டி இருக்கேன். எங்கிட்ட காட்டுறேன், ட்ரெயின் வரும்போது அவர் காண முடியாது. அவன் காட்டையில என்ன தப்பு? என் பொண்ணு பாத்தியா? இன்னைக்கு காலையில முகூர்த்தம், மாப்பிள்ள இந்த ரயிலாம் வர்றாரு. ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணம் நின்று போச்சு. நான் பொண்ணை கூட்டு இங்க வந்துட்டேன். இன்னும் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. மாப்பிள்ள வந்த உடனே இங்கே கல்யாணம். நீ சொன்னபடி 10 நிமிஷத்துல வண்டி வந்தாகணும். இல்ல உன் கருத்தை நானும் பிடிப்பேன். உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நான் நேத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போக வேண்டியவன். ஏன் போல? ஏன் ட்ரெயின் லேட்டு? அது இன்னைக்கு தானே போறோம். உங்க மாப்பிள்ளை ட்ரெயின் வந்தாச்சியா? போங்கயா, போங்க. பொண்ணங்க பொண்ணங்க, மாப்பிள்ள வாங்க 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 போடியா. மாப்பிள்ள காலையை கட்டுங்க. கட்டு வேணாம், கட்டு வேணாம், கட்டு வேணாம். மாமா, முதல்ல இங்க வச்சுக்கலாமா இல்ல கிராமத்துல வச்சுக்கலாமா? எங்க வேணாலும் வச்சுக்கலாம். காரியம் முடிஞ்சு போச்சு, வாங்க. மருத, எனக்கு தெரியல, நல்ல பாக்கியம். அட நம்ம பாக்கியம் என்ன பண்ண? நீ இங்க நிக்கிற, உன்னை அங்கெல்லாம் போய் தேட்டு வர. அது போட்டு இது என்ன பிள்ளை ஆம்பளை மாதிரி ட்ரெஸ்? ஆமா, பட்டத்து போய் படிச்சுட்டு வர, ஒரு நல்ல பட்டுச்சல் வாங்கி கட்டி வரக்கூடாதா? அது சரி, எவன் சச்சத்து இவ்வளவு டைட்டா? மருத, இந்த பேண்டோட அருமை உனக்கு தெரியாது. இது 300 ரூபாய். என்னது 300 ரூபாயா? சரி சரி, நீ கிளம்புமா. என்ன பிள்ளை சத்தம்? ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஏதோ கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. சொல்லு. பேண்ட் கிழிஞ்சு போச்சியா? இதுதான் 300 ரூபாய் லட்சமா? இந்த பாருக்குள்ள பொண்ணுங்க கட்ட வேண்டியது கட்டணும், இல்லனா இப்படிதான். சரி சரி வா. யோ, எப்படியா வர்றது? என்ன பிள்ளை இன்னொரு பெரிய இதா போச்சு. இந்த வேஸ்ட் கட்டிட்டு சீக்கிரமா வண்டிக்கு வா. ஏண்டா பெரிய கற்பனா, பொழுது சாயிர நேரமாச்சு, இன்னும் என் பேத்தி வர காணமே. மெட்ராஸ் இருந்து பொடிங்கனே வர கூட இன்னும் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார, பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன். நானும் அதைத்தான் சொல்றேன், பிகாம். புரியலையே. உனக்கு புரியாது. பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிகாம்பு வெத்தலை காம்புன்னு சொல்லிட்டு போல காம்பு மூடி சும்மாரியா. பொண்ணு வருது. அம்பளார அம்பளார, பாக்கியம் வந்தாச்சு. அப்படியா? வேய் விடுறா பட்டாசா, அடிடா மோளத்தை. அடியே வெள்ளையம்மா, சீக்கிரமா ஆர்த்தியோட வாக்குள்ள. பள்ளி பவளங்கிட்டு தள்ளுங்க.
என்ன அம்மனார பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். பாக்கியம் சௌக்கியமா இருக்கியாமா? நான் சௌக்கியம் தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, என்ன புள்ள இது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு? ஏங்க பேண்ட் கிழிஞ்சு போச்சாங்க? ஏய், வண்டி எடுத்து ஓரமா கட்டிட்டு பொட்டி எடுத்து உள்ள போடா. அம்மா உள்ள போய் துணி எல்லாம் மாத்திக்கு போ. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவிட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படுறது தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாயக்கு. உன் கூட பழகுனதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மறதையாக நினைச்சேன். நினைப்பேன் ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். ஏய், இதா பெரிய குண்டு கும்பிட காயம். யார் அவங்க எல்லாம்? வைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்னைய பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போங்கயா, போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன் மொழி, தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. இந்த பாரியா, பச்சையில பட்டி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்தா அவளை கட்டி வச்சிடு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வைத்தியரை புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணும்? அடியே, அங்கேயே ஊதிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா தீங்கி வெடிச்சு போயிருவேன். ஒரு தோசை 1.5 மணி நேரமா திங்கிறியே, சீக்கிரமா தின்னண்டி. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பண்ண நாட்டம். வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போராதாட்டம். இத கேளு புள்ள,
இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி பொண்ணு பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய இவங்க அப்பனை இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோரு கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல அது. அப்படி ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுவாமா. ஏண்டி இது என்னடி துணியா கட்டிருக்க துணி? தெருக்கூத்துல பப்புன்னு போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை டவுன்ல 5-6 பாவாடை தாவணி எடுத்து கொடுத்து விடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கருப்பை இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போம். சத்தம் போடி, நீயும் வேணாம் உன் தோசையும் வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அழைச்சு விட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. அம்பளார சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பாய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடிச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஒடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்தை சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தானே நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அத நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏலா ஐயனா, அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுறீங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுனதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. அண்ணே, பெரிய சாக்லேட்டிஸ். சீ, துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ. ஓ, இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்ன அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடாத வாங்கிடா. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா, கடிச்சுக்க. அப்படித்தானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரிக்கை சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல,
பல்லார லேகியம் தரேன்னீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனையே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரு கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னா. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு, காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புறா ஏமா வாங்க. புறா இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் வச்சு குடிச்சிடாதீங்க. என்ன நாகரிகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. வாங்க. இல்ல பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றீங்க, வர்றம்மா. ஒட்டி கொடுறா. நீ வீட்டு பக்கம் வா. மருதே, என்ன விட? மேல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தண்ணி பாய்ச்ச போகணும், ஒரு மம்பட்டிக்காரனை தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆத்தா அதிரசம் சுட்டு வச்சிருக்கு, எடுத்து கொடு. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, இதுல அதிரசம் தின்னா வயிற்றால தான் போகும். பேசா போ. நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய், இந்த பாருல சொன்ன கேளு, மேல ஏறாத. யோ, உன் வேலையை பாரியா. வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமம் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே. ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன். இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஏய், ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. என்னங்க நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? மேல என்ன பண்ற? மம்பட்டியை தேடிட்டு இருக்கேன். யாரை ஏண்டா உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. முடிஞ்சுக்கப்பட சீக்கிரமா. எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டது வடச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ளார வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. ஏய், என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் ஓசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்களே? ஏமர்த, எனக்கு தரும் போது இந்த பாட்டை பாடுறிய ஏன்? அட அமாவாசை, போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்ல கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்குப்பட்டு செத்தாங்களே. ஆமா. அவங்க இங்கத பைய திடீராங்களாம். ஏய், என்ன பயப்பட? சரி சரி வா. நான் வரமாட்டேன். ஏண்டா? நேத்து இப்படி அழுவாண்டிக்கா மேல விட்டுட்டு போயிட்டேன். காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடைய தந்து விட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தான் தூக்குப்பட்டு செத்தாங்களா? சரி சரி பாடு. அடுத்தது நீதான். வரல, கட்டில படுத்து கிடக்க போகும்போது உசுப்பு. ஐயோ, செல்லக்கிளி நான் இல்லமா? என்ன செல்லக்கிளியே அலைய நல்லா புடியா. கொண்டு போங்க. என்னடா கும்பரம் வர்றீங்க? வரலைக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷமுறி மருந்து கொடுங்க. அப்படியா? டேய், தலை தூக்குடா. டேய், குடுறா. குடுறா. டேய் அம்மாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அதான் விஷம் சர்றன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா
ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா, போடா. ஐ அம்மாவாசை. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அண்ணே. செம்புனே டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல எழுதிக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதில் சேர்த்துக்க. தேன்மொழி ஆ? ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா. ஆ? நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். ஆ. எலே, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். ஆ, அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. ஐ சித்தப்பா. ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன். பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? மாப்பிள வீட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பையன். என்னடா அமாவாசை? அண்ணே உட்காருங்க. வெத்தலை வாக்கப்படுறது. ஓத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா ஆளா நிக்கிறிய. சோத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும். ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. ஆ. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலுச்சாமி என்ன, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். கைக்கு சிக்க நான் ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். ஓ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன் ஒண்ணு. வேண்டாங்க வேண்டாங்க. என்ன பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே? உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா, அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. மணியக்காரர் என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி. இந்தாங்க.
இந்த மருந்தை சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன? தலையில புத்து. முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? கால்ல அடிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். தேனே 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 தேனே. என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போற? குறும்பு தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேன் நிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல ஊது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? அது பாரு பாரு. மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? போது பாரு. அண்ணாந்து வரவில்ல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? பாவி கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்டா கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்தா. பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மா வாசா. ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையா உங்களுக்கு? பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க. நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கயா படிக்க போற? எம்மா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? எம்மா கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயா வணக்கம். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. உட்காருங்க. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன பாட்டி அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு. டாக்டர்மா என்ன படம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. படத்துல அழகா இருக்க வேண்டாம், அதுக்காக செஞ்சுக்கிறேன். என்ன அப்போ சிரிக்கிறிய? என்ன படம் முடிச்சா நல்லா இருக்காதா? பாட்டி படம் எடுக்கிறதுனா செவுத்துல மாட்டி வைக்கிற படம் இல்ல, இது எக்ஸ்ரே. என்னற? அது வந்து எக்ஸ்ரே படம் எடுத்தா உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீனா தெரியும். உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா? இது என்ன அக்குறமா இருக்குது? அப்படிப்பட்ட படம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். பாட்டி பாட்டி உங்களுக்கு என்னம்மா? அடிக்கடி வயித்த வலிக்குது. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஊசி எல்லாம் வேண்டாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்துருங்க. இல்லம்மா ஊசி போட்டாதான் ஜானகி, அவங்க பயப்படுறாங்கல்ல, பரவாயில்ல மாத்திரையை கொடுத்துரு. சரிங்க. ஏமா அவர் யாரு? கம்பவுண்டரா? இல்ல என் வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு. இல்லடா டேய் இல்லடா. ஓய் 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 ஓய். ஐயோ கை வருது. வாயை திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா.
மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா எடுக்காதே எடுக்காதே கம்முனு அம்மாவாசை உம்மா வாத்த உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குறங்க காதல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சனா இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா. இங்க வைக்காத தின்னுடுவான். சரி நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறக்கி விடு பொறுக்கிட்டு கண்டதெல்லாம்